இங்க ஒரு வயசான கிரீம் ரீப்பர் பூமியில ஒரு பழைய வீட்டுல வாழ்றாரு. அந்த வீட்டுக்குள்ள பூமியில வாழ்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட போட்டோ போட்டு தனித்தனியா கயிறா தொங்குது. இவர் ஒரு கயிறை எடுத்து அதை கத்தியால வெட்ட அந்த ஆள் நிஜத்திலே இறந்துடுறாரு. அங்க ஒரு மிஷின்ல இறந்து போனவங்களுக்கு ஒரு சீல் வச்சு அவங்களோட போட்டோவை கீழே அனுப்புது. இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு கயிறா வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு பூனையோட போட்டோ வந்ததும் அந்த பூனைய இவர் கயிறு அறுத்து கொன்னுறாரு. அடுத்து ஒரு குழந்தையோட போட்டோ வருது. இவர் அந்த குழந்தையோட கயிறை வெட்டலாம்னு போக அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இவர் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு யாருன்னு கதவை திறந்து பாக்குறாரு. பார்த்தா இவர் அடுத்ததா கொள்ள வேண்டிய அந்த குட்டி பொண்ணு தான் கையில அவ வளர்த்த பூனையோட போட்டோ வச்சுக்கிட்டு நிக்கிறா. அவ இவர்கிட்ட இந்த பூனையை காணோம் பாத்தீங்களான்னு கேக்குறா. இவர் இல்லன்னு சொல்ல அப்ப அந்த குட்டி பொண்ணு இவரோட வீட்டுக்குள்ள நிறைய நூலா தொங்குறத பாக்குறா. அதை பார்த்து அவ சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போய் எல்லா நூலையும் பிடிச்சு விளையாடுறா. இதை பார்த்ததும் அவர் வேமா அந்த பொண்ணோட போட்டோ இருக்கிற நூலை வெட்டலாம்னு போறாரு. அப்ப அங்க இருக்கிற நூலெல்லாம் தானாவே மூவ் ஆகி போகுது. இவரும் பின்னாடியே வெட்டிட்டே போறாரு. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு தான் ஒரு ரிமோட்டை வச்சு அங்க இருக்கிற நூலெல்லாம் நகர்த்திக்கிட்டே இருக்கிறா. இவர் அந்த போட்டோ பின்னாடியே ஓடிக்கிட்டு அந்த பொண்ணோட நூலை வெட்டலாம்னு பாக்குறாரு. அப்ப தெரியாதனமா மத்தவங்களோட நூலையும் வெட்டிடுறாரு. இப்படியே திரும்ப திரும்ப அந்த பொண்ணோட நூலை வெட்ட ட்ரை பண்ணி மத்தவங்களோட நூலையும் வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் ஒவ்வொரு நூலா வெட்ட வெட்ட அந்த மிஷின் அதுவாவே எல்லா போட்டோலையும் சீல் வச்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு அந்த மிஷின் கிட்ட வந்து அவளாட்ட நிறைய பட்டனை அமைக்கிட்டே இருக்கா. இதனால அந்த மிஷின் ரிப்பேர் ஆகி ஆல்ரெடி கொன்னவங்களோட போட்டோவையும் காட்டுது. அப்ப இவ வளர்த்த பூனையோட போட்டோவும் வருது. இந்த குட்டி பொண்ணு அவளோட பூனையை பார்த்ததும் இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம சுத்தி முத்தி பாக்குறா. அங்க நிறைய கத்தி இருக்கு. அவ வளர்த்த பூனையோட போட்டோ போட்ட கயிறு கீழே வெட்டி கிடக்கு. இவ அதை பார்த்ததும் இவர் தான் அவளோட பூனையை கொண்டதுன்னு புரிஞ்சுக்கிறா. உடனே இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அதே நேரம் இவர் அந்த பொண்ணோட போட்டோவை விரட்டிக்கிட்டே வராரு. அப்ப அவரு அந்த ரிமோட்டை மிதிச்சு கீழே விழ அந்த ரிமோட் உடைஞ்சு எல்லா கயிறும் அங்கேயே நின்றுது. இவர் எழுந்து அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்ததும் அதை வெட்டலாம்னு போறாரு. அப்ப அந்த பாப்பா சத்தம் கொடுக்க இவரு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு இவரோட போட்டோவே வச்சுக்கிட்டு அதை வெட்டலாம்னு போறா. இவர் பயந்து வேணாம்னு சொல்லி அவ கிட்ட வராரு. பட் அந்த பாப்பாவோ வெட்டலாம்னு போக இவர் நேரா அந்த மிஷின் கிட்ட போய் ஒரு பட்டன் அழுத்துறாரு. இதனால இறந்து போன அந்த பூனை திரும்பவும் வந்துருது. குட்டி பொண்ணுக்கு அவட பூனையோட சவுண்ட் கேட்டதும் அவ ஹாப்பியா வெளியில ஓடி பூனையை பாக்குறா. அந்த பொண்ணு வெளியில போனதும் இவர் கதவை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் அவர் கிட்ட இருக்கிற குட்டி கத்தியை பார்த்துட்டு அதை கீழே போட்டுட்டு பெரிய கத்தி எடுத்துட்டு வெளியில போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில கத்தியால வெட்டுற சத்தம் கேக்குது. இவர் இந்த பொண்ணை தான் கொல்ல போறாருன்னு பார்த்தா அவரோ அங்க இருக்கிற புல்ல வெட்டிட்டு இருக்காரு. இந்த குட்டி பொண்ணோ அவட பூனை கூட சேர்ந்து அங்க இருந்து போயிடுறா. இவருக்கே அந்த வேலை பிடிக்காததாலதான் இவர் அந்த வேலை பார்க்க கூடாதுன்னு தான் இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு.